பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகா சூப்பராக வளர்ந்துருக்கு. அழகாக பச்சை பச்சையாக நல்லா காரமாக இருக்கும் போல். இது வந்து வெங்காயம் நல்லா ஈட்டி ஈட்டியாக வளர்ந்துருக்கு. இப்படி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்கறதுக்கு பச்சை பச்சையாக இருக்குது. இது வந்து வாழை மரம் தூர வெட்டி கீழே வச்சுருந்தோம். இப்போ 3 இது அழகாக வளர்ந்துருக்கு தண்ணி பாய்ச்சவும். இது வந்து கத்திரிக்காயில் காய்ச்சினா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயில் பாய்ச்சோம்னா அப்படியே நாக்கில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பார்க்குறதுக்கு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தட்டாம்பயிறு ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்குட்டிக்கு அறுத்து போடுவோம். தட்டாம்பயிறு நாங்கள் கொஞ்சம் பசங்க சாப்பிடுவோம். அடுத்து பாருங்கள், இது வந்து தக்காளி வந்து இப்போதே கொஞ்சம் ஆனால் பச்சையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் படுக்கலை. நல்லா கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம். தண்ணி மட்டும் தினமும் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம கொய்யா மரம் வைக்கலாம். கொய்யா மரம் வந்து பூச்சி விழுந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு இது மருந்து போடணும் போல் கேட்டு வந்தேன் நேற்று வந்து. இது வந்து எலும்பிச்சை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சுற்றி புல்லாக இருக்குது. கொஞ்சம் இடத்துல அதை வெட்டி விடணும் நாளைக்கு வேறு. வேலை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வாழை மரம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு முன்னே வச்சேன். நல்லா ஒழுங்காக வளரல. அது இன்னும் தெரியுறதில்ல. அது வந்து இது கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலாம் சூப்பராக வளர்ந்துருக்கு. எங்கள் வீட்டில் சுற்றி கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதிகமாக. ஏன்னா சொல்லுங்கள் கொஞ்சம் கொடுத்து விடுவோம். இது வந்து கொய்யாக்காய் ஃப்ரெண்ட்ஸ். அரை காயாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் பழுக்கணும். பழுத்தா சூப்பராக இருக்கும். சீனி கொய்யா ஃப்ரெண்ட்ஸ்.